திஸ் இஸ் குணா. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். எல்லாரும் வந்து கமெண்ட்ஸ் லீவ் பண்ணியிருந்தீங்க, வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க, வெல்கம் சார் சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி 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 மக்களே. அடுத்து நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரலான ஐடியா மேக்ஸ் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது, உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும், அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கவே போகிறோம். ஓகே, எப்படி ஒரு வின்னரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், மேக்ஸ் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க, எப்படி அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்தை தான் சொல்ல போகிறேன். இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க மக்களே. ஆக்சுவலாக நான் ஜென்ரலாக பேசிக்காக சொல்கிறேன். ஒரு எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதோட சிலபஸ் என்ன எக்ஸாம் படிக்க போகிறோம். ஓகேவா? அதோட சிலபஸ் அந்த சிலபஸில் நாம் எப்படி கவர் பண்ண போகிறோம். சிலபஸை முடிக்காமல் நீங்கள் எந்த எக்ஸாம் பாஸ் பண்ணவே முடியாது. யார் யாரெல்லாம் வந்து இப்போ எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாமே சிலபஸை படிச்சிருப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் சிலபஸை படிச்சிருப்பீங்க. இப்போ குவான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, குவான்ஸ்ல என்னென்ன சிலபஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஜென்ரலாக சிம்பிளிஃபிகேஷன் இருக்கும், அப்ராக்சிமேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் டிஏ இருக்கும். இது தவிர்த்து அப்ளிகேஷன் சம்ஸ்னா உங்களோட அரித்மெட்டிக் சம்ஸ் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ், பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், இந்த மாதிரி டாபிக்லாம் இருக்கும்ல, இது எல்லாமே அப்ளிகேஷன் சம்ஸ். இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இந்த சம்ஸ் எல்லாம் நம்ம கிளியர் பண்ணிட்டோம், கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நாம இது வந்து ஒரு குட் டு கோ அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து எக்ஸாமுக்கு தயார் அப்படின்னு அர்த்தம். இது எல்லாமே நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். ஸ்ட்ராட்டஜின்றத விட நீங்க எல்லாத்தையும் படிக்கணும். ஓகேவா? எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் படிக்கணும். ஓகேவா? அதில் வந்து எனக்கு வந்து சார் எனக்கு ஆவரேஜ் பிடிக்கும், ஆவரேஜ் மட்டும் படிச்சுட்டு போறேன். எனக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பிடிக்கும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டும் படிச்சுட்டு போறேன். எனக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பிடிக்கும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் படிச்சுட்டு போறேன் அப்படின்னா எனக்கு யாவே ஆகாது. ஓகேவா? ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ஜென்ரலாக நிறைய எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க கேட்டீங்கன்னா கூட சொல்லியிருப்பாங்க, நான் வந்து ஆப்டிடியூட்ல வந்து ஒரு 5-6 டாபிக் மட்டும் நான் தெளிவாக பார்த்துட்டு போயிருந்தேன், அதனால நான் கிளியர் பண்ணிட்டேன், இதை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் ஜாக்சன் சாரே கூட சொல்லியிருப்பாரு ஏதோ ஒரு வீடியோவில், இந்த மாதிரி ஒரு 5-6 டாபிக் மட்டும் ஆப்டியில் படிச்சுட்டு போயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா மக்களே, கண்டிப்பாக அப்படிலாம் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களோட கிளியர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் ரொம்ப தள்ளி வைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு 2-3 பாசிபிலிட்டி எடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். ரீசனிங்கில் நிறைய பாசிபிலிட்டி போடுவீங்களா, அப்படின்னு இது வரலன்னா அது, அது வரலன்னா அது அப்படின்ற மாதிரி உங்களோட பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். நீங்கள் இப்படி டாபிக் மட்டும் விட்டுட்டு போனீங்க அப்படின்னா. ஏன் அப்படின்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல ஒரு சம் கொடுத்துருப்பாங்க, ஆவரேஜ் ஒரு சம் கொடுத்துருப்பாங்க, மிக்சர் அலிகேஷன் ஒரு சம் கொடுத்துருப்பாங்க, எல்லாத்தையும் ஒரு சம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அந்த சம்ல வந்து நீங்கள் வந்து மிக்சர் அலிகேஷன் ஒரு சம் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு மிக்சர் அலிகேஷன் தெரியவே தெரியாது. ஓகேவா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல ஒரு சம் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நல்லா தெரியும். ஓகேவா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல நீங்க எந்த சம் கொடுத்தாலும் நான் செஞ்சிருவேன், எனக்கு வந்து நான் வந்து கெத்து அப்படிலாம் இருப்பீங்க, நினைச்சிருப்பீங்க, அப்படிதான் ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. ஓகேவா? எக்ஸாம்ல எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு 2 கண்டிஷன் சொல்லியிருக்கேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் உங்களுக்கு நல்லா தெரியும், மிக்சர் அலிகேஷன் உங்களுக்கு தெரியவே தெரியாது, பார்த்ததே கிடையாது, நீங்க ப்ராக்டிஸ் பண்ணதே கிடையாது. ஓகேவா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல உங்களுக்கு தெரிஞ்ச சம் தான், இத்தனைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச சம் தான் எக்ஸாம்லேயே வந்திருக்கு, நீங்க அந்த சம் ஆல்ரெடி சால்வ் பண்ணிருக்கீங்க. ஆனா அங்க கொடுத்துருக்க வேல்யூ பார்த்துருக்கீங்களா, இந்த வேல்யூ வந்து டெசிமல்ல கொடுத்துருப்பாங்க, ஏன்னா பெரிய வேல்யூ கொடுத்துருப்பாங்க, ஏதாவது ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க அந்த கொஸ்டின்ல. அகைன் நீங்க அந்த மிக்சர் அலிகேஷன் சம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த மிக்சர் அலிகேஷன் சம்ல வந்து நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஆனா அவங்க அந்த எக்ஸாம்ல அந்த கொஸ்டின்ல வந்து கொடுத்துருக்க வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. 7, 3, 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா உங்களுக்கு என்ன, இந்த கான்செப்ட் தெரியாது, எதுவும் தெரியாது. அதனால அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிருப்பீங்க. உங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து சால்வ் பண்ணுவீங்க. சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு மக்களே. 10 நிமிஷம் ஒரு கொஸ்டினுக்கு சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி டைம் பார்த்தும், எப்படி நீங்க செக்ஷன் டைம் எல்லாம் கிளியர் பண்ணுவீங்க. இதான் மக்களே. நீங்க வந்து ஏதாவது ஒரு டாபிக்கை ஸ்கிப் பண்றதோட பின்விளைவுகளா இப்படிதான் இருக்கும் எக்ஸாம்ல. அதனால எந்த டாபிக்கையுமே எக்ஸாம்ல ஸ்கிப் பண்ணவே கூடாது. நீங்க வந்து எவ்வளோ படிக்கிறீங்களோ அவ்வளோ ப்ராக்டிஸ் போடுங்க. இப்போ உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து ஒரு 6 மாதம் டைம் இருக்குன்னா 6 மாதமும் நீங்கள் உட்காந்து படிச்சிங்க மட்டும் தான் எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணணும். என்கிட்ட தண்ணி குடிச்சிக்கிறேன் மக்களே. ஓகேவா? இப்போ நம்ம எப்படி பண்ணலாம், என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாம் சிம்பிளிஃபிகேஷன். சில பேர்லாம் இருப்பாங்க, நான் வந்து அப்ளிகேஷன் சம்ஸ் இதுமாதிரி நான் படிக்கல, நான் டைரெக்டாக சிம்பிளிஃபிகேஷன் வச்சு பாஸ் ஆகிட்டேன். சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் இதை வச்சு பாஸ் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஆக முடியும். என்ன பாஸ் ஆக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபிலிம்ஸ் பாஸ் ஆக முடியும், மெயின்ஸ் பாஸ் ஆக முடியாது. ஏன்னா மெயின்ஸில் வந்து ஒரு 5 சம் கேட்பாங்க, நீங்கள் இன்னும் போனால் 10 சம்மே கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 10 சம் சால்வ் பண்ணிருக்கீங்க, மிச்சம் இருக்க 30-40 சம்க்கு என்ன பண்ணுவீங்க?
அப்போ நீங்கள் போடாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களால் செக்ஷன் மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும், எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. அதனால் இதை மனசில் வச்சுக்காங்க மக்களே. எப்பயும் எந்த டாப்பிக்கையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. சிம்பிளிஃபிகேஷனை மட்டுமே காலம்புலாக வச்சு போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால் மெயின்ஸ் கிளியர் பண்ணவே முடியாது. அதனால அப்ளிகேஷன் சம்ஸ்க்கும் நீங்கள் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸில் ரொம்ப நிறையாவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்ளிகேஷன் சம்ஸ்க்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம எடுக்க போகிற யூடியூப் கோர்சஸும் கிளாஸஸும் போகும்போது ஓகேவா. உங்களுக்கு டெய்லி வந்து 2 வீடியோ வந்துடும். அந்த 2 வீடியோவில் மேக்ஸுக்கு நம்மளால் என்ன கண்டென்ட் கொடுக்க முடியுமோ அதை வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்துருவோம் ஓகேவா. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது ஓகேவா. ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சம்மை நீங்கள் வந்து சால்வ் பண்ணுறீங்க, ஒரு சம்மை புதுசாக கற்றுக்கிறீங்க. நானே ஒரு சம்ம வந்து எடுத்துகிறேன். அந்த சம்மை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சம்மை நம்ம ஒரு தடவை சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா அந்த சம்மை வந்து நீங்கள் ஒரு 10 தடவை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். 10 தடவைன்றது ரொம்ப மினிமமான கவுண்ட் சொல்கிறேன். 10 தடவை, அதுவும் எப்படின்னா ஒரே சமயம் 10 தடவை போட்டு பார்க்கக்கூடாது ஓகேவா. அந்த சம்மு அதே மாடலில் இருக்க வேற ஒரு சம் ஓகேவா. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் சம்ஸ் ஓகேவா. நம்பர் உங்களுக்கு வந்து அதில் வேல்யூஸ் மட்டும் வேற இருக்கணும். அந்த மாதிரி ஒரு 10 சம்ஸ் எடுத்து நீங்கள் அதை சால்வ் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு என்ன மெட்டீரியல், உங்களுக்கு இது கொஷின்ஸு இதெல்லாம் வந்து ஊறப்பட்ட கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் இருக்குது ஓகேவா. இல்லை ஏதாவது இதில் ப்ரீவியஸ் கொஷின் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைனில் கொஷின் வந்துடும். அதுக்கப்புறம் நிறையா புக்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்கும். உங்களுக்கு தேவையான கண்டென்ட் எல்லாமே கையில் இருக்குது. ப்ராக்டிஸ் மட்டும் நீங்கள் பண்ணணும் ஓகேவா. இப்போ அந்த 10 கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமில் அதே கொஷின் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட அதை அட்டன் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து 10 தடவை, நான் சொல்கிறது 10 தடவைன்றது மினிமமான, நீங்கள் 10 தடவைக்கு மேலே எவ்வளோ வேணாலும் சால்வ் பண்ணியிருக்கலாம் ஓகே. 20 தடவை 30 தடவை எவ்வளோ கொஷின்ஸ் வேணாலும் சால்வ் பண்ணியிருக்கலாம் ஒரு மாடலுக்கு. எக்ஸாமில் உங்களுக்கு அப்போ தான் கான்ஃபிடென்ஸாக நீங்கள் அட்டன் பண்ணவே முடியும் ஓகேவா. உங்களுக்கு எக்ஸாமில் வந்து கான்ஃபிடென்ஸை தான் செக் பண்ணுவாங்களே தவிர நீங்கள் வந்து சால்வ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ண மாட்டாங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பாஸ் பண்ண கேண்டிடேட்டை போய் கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து சொல்லுவாங்க, நான் வந்து மேக்ஸ் நல்லா பண்ணேன், ரீசனிங் நல்லா பண்ணேன், இங்கிலீஷ் நல்லா பண்ணேன், அதனால் பாஸ் ஆனேன் அப்படின்னு. அவங்க நல்லா பண்ணேன்னு எதாவது தெரியுமா சொல்லுவாங்க. அவங்க ஒருத்தவங்க 6 மாதம் படிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் எக்ஸாம் கொடுக்குறாங்க, பாஸ் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 6 மாதமுமே உட்காந்து யோசிச்சிருப்பாங்க, ஒரு சம் இந்த சம் எப்படி போடுறது, எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்க. அந்த சம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருப்பாங்க ஓகேவா. எக்ஸாம் ஹாலில் போனோடனே அதே சம்ம தான் பார்ப்பாங்க ஓகேவா. அதே சம்ம தான் பார்ப்பாங்க. அந்த சம்ம பார்த்த உடனே சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நார்மலாக ஒருத்தவங்க ஒரு கொஞ்சம் மார்க்கில் 5 மார்க்கில் 1 மார்க்கில் 2 மார்க்கில் ஃபெயில் ஆகிறவங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் போய் அந்த சம்ம பார்த்துருப்பாங்க, அவங்களும் அதே சம்ம சால்வ் பண்ணியிருப்பாங்க, ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து யோசிப்பாங்க, நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்க. அப்படி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் எக்ஸாமில் ஃபெயில் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. உங்களோட எக்ஸாமில் ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ்க்கு 1 மணி நேரம், அடுத்து மெயின்ஸுக்கு 2 மணி நேரம் 40 நிமிஷம், 2 மணி நேரம் சம்திங் 2 மணி நேரம் 40 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டைம் வந்து யோசிக்கிறதுக்கு இல்லை மக்களே, அந்த டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் சால்வ் பண்ணுறதுக்கு. நீங்கள் இந்த விஷயத்தை எப்போ மனசில் நல்லா பதிய வைக்கிறீங்களோ அப்போ மட்டும்தான் நீங்கள் வந்து எக்ஸாமே கிளியர் பண்ணுவீங்க. எப்பயுமே இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் இல்லை, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். 2 மணி நேரம் 40 நிமிஷம் 1 மணி நேரம் இந்த ரெண்டு டைமிங் இருக்குல்ல, இந்த 2 டைமிங்குமே நீங்கள் வந்து யோசிக்கிறதுக்கு இல்லை, எக்ஸாம் ஹாலில் சால்வ் பண்ணுறதுக்கு மட்டும்தான். பார்க்க போறீங்க, சால்வ் பண்ண போறீங்க. இதுதான் உங்களோட அந்த 2 மணி நேரம் 40 நிமிஷம் இப்படி தான் உங்களோட டைமை யூட்டிலைஸ் ஆகும். இப்படி யூஸ் பண்ணவங்க மட்டும்தான் பாஸ் பண்ணிடுவாங்க. அந்த எக்ஸாம் ஹாலில் போய் யோசிச்சிங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் ஆகும். எவ்வளோ யோசிக்கிறதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஸ்டினை ரீட் பண்ணுறது தான் யோசிக்கிறது, அவ்வளோதான். இந்த கொஸ்டினை ரீட் பண்ணுற டைம் தான் உங்களோட டைமிங். அதை தவிர மற்ற நேரம் ஃபுல்லாக நீங்கள் சால்வ் பண்ணுறது தான் இருக்கணும். இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்க அப்படின்னாலே முடிஞ்சிருச்சு. உங்களோட யோசிக்கிற டைம்ல எப்போ இருக்கணும். அப்போ எப்படி சார் யோசிக்காமே பாஸ் ஆக முடியுமா, எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா ஒரு 6 மாதம். அந்த 6 மாதம் தான் நீங்கள் ஒரு கொஷின் எடுத்து யோசிச்சு சால்வ் பண்ணுறதுக்கு. நீங்கள் அப்போ தான் யோசிக்கணும். உங்களோட அந்த 6 மாதம் தான் யோசிக்கிறதுக்கான டைம். எக்ஸாமில் இருக்க அந்த 2 மணி நேரம் 40 நிமிஷம்ன்றது யோசிக்கிறதுக்கான டைமே கிடையாது. அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நான் ஏன் இந்த இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவீங்க ஓகேவா. நம்ம எப்படி அப்போ யோசிக்காமல் நான் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஒரு சம்மை 10 டைம்ஸ், நான் சொல்கிறது மினிமம் 10 டைம்ஸ், அதோட எத்தனை தடவைனாலும் நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான சம், லட்சக்கணக்கான சம் சால்வ் பண்ணிங்கன்னா கூட பிரச்சனையே கிடையாது. அவ்வளோ சம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஆப்டி வரும், எக்ஸாமில் பாஸ் ஆவீங்க ஓகேவா. அதுக்கப்புறம் என்னென்ன சம்ஸ் எல்லாம் இருக்கும், எப்படிலாம் இருக்கும். இப்போ ஒரு சம்ம பார்க்குறீங்க, ஜென்ரலாக ஒரு சம்ம பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து எதுனா 2-3 மெத்தட் டக்குன்னு ஸ்பார்க் ஆகணும், ஞாபகத்துக்கு வரணும். இந்த சமயம் எந்த மெத்தடில் சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஓகேவா. அப்படி வருது ஒரு 2 மெத்தட்னாலும் உங்களுக்கு மினிமம் வருது அப்படின்னா நீங்கள் வந்து
மேக்ஸை வந்து ப்ரிப்பேரே பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அது வரை நீங்கள் மேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணல, சும்மா வந்து எல்லா சம்மும் சால்வ் பண்ணியிருக்கீங்களே தவிர்த்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னே சால்வ் பண்ணுறதுக்கு அந்த இது வராது. எக்ஸாமில் வந்து ஒரு 5-10 செகண்ட் நீங்கள் வந்து சீக்கிரம் முடிக்கிறீங்க, அதெல்லாம் ரொம்ப பெரிய வேல்யூ. ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் டைமே 2 மணி நேரம் 40 நிமிஷம். இல்லை ஆக்டிவிட்டின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னும் கம்மியாக செகண்ட் டைமிங் வந்துடும். இப்போ பார்த்துக்கோங்க, நீங்கள் சப்போஸ் ரீசனிங் ஃபாஸ்ட்டாக போட்டுட்டாலும் சில நேரத்தில் ஆப்டி போடுறதுக்கு முன்னாடி செகண்ட் டைமிங் இல்லாமல் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கலாம். ஆனால் இப்போ செகண்ட் டைமிங் இருக்குது, உங்களால் இந்த குறிப்பிட்ட டைமில் தான் உங்களால் சால்வே பண்ண முடியும். அதனால இந்த விஷயம் தான் இருக்குது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ். நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணுறவரன்னு இல்லை, ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி நீங்கள் வேலைக்கு போய் அந்த பேங்க் வாசலில் காலை எடுத்து வைக்கிற வரை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மேக்ஸை பொறுத்தவரை ஒரு நாளில் வர விஷயம் கிடையாது. மேக்ஸ் வந்து எப்பயுமே ஒரு நாள் வராது. நீங்கள் இன்றைக்கி ஒரு மெத்தட் பார்த்தீங்க, நீங்கள் ஒரு கான்செப்ட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் ப்ராக்டிஸில் போட்டுகிட்டே இருக்கணும். இதே நீங்கள் அப்பப்போ மார்க் எடுத்து பார்க்கணும், டெஸ்ட் போட்டு பார்த்துட்டே இருக்கணும், ப்ராக்டிஸில் இருந்துகிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸில் இருந்தீங்கன்னா மட்டும்தான் ஒரு 2 மாதம் டைம்லாம் கண்டிப்பாக. சில பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு மேக்ஸே வராது சார், மேக்ஸில் வர நான் இங்கிலீஷ் பக்கா, ரீசனிங் சால்வ் பண்ணிடுவேன், இதெல்லாம் சால்வ் பண்ணிடுவேன் அப்படின்னா மேக்ஸ்லாம் அவங்க ஐபிபிஎஸ் எக்ஸாம் எப்படி பாஸ் பண்ணவே முடியாது. நீங்கள் ஒரு பிஓ ஆக முடியாது, நீங்கள் ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போய் வேலை பார்க்க முடியாது. மேக்ஸு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அப்போது மேக்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா, எனக்கு மேக்ஸ் சுத்தமாக வராது அப்படின்னா ஒரு 2 மாதம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா 2 மாதம் பேசிக்கான கொஷின்ஸ் படிங்க. அது தவிர்த்து உங்களோட சிம்பிளிஃபிகேஷன் இருக்குல்ல, சிம்பிளிஃபிகேஷன் நார்மலாக விடும், ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன், இந்த அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன், இந்த 4 விஷயத்துலையும் தரவாக பாருங்க. ஓகேவா? டேபிள்ஸ் படிங்க. மனப்பாடம் பண்ணுற விஷயம் டேபிள்ஸ் மனப்பாடம் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர்ஸு, கியூப்ஸு, இந்த மாதிரி விஷயம் பாருங்க. அப்புறம் கியூப் ரூட், ஸ்கொயர் ரூட், இந்த மாதிரி விஷயம்லாம் மனப்பாடம் பண்ணணும். இந்த விஷயம்லாம் வந்து பெருசாக யாரும் சொல்லி தரணும்னு அவசியம் இல்லை. மனப்பாடம் பண்ணுற விஷயம் மனப்பாடம் பண்ணிடுங்க. மனப்பாடம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மல்டிப்ளிகேஷன் அடிஷன், உங்களோட நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் இருக்குல்ல, அதை சால்வ் பண்ணிகிட்டே இருக்கு. ஒரு 2 மாதம் நீங்கள் உங்களோட மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியும். உங்களுக்கே மேக்ஸ் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படும். ஓகேவா? யாரெல்லாம் மேக்ஸ் வராது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களோ உட்காந்து நார்மல் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அடிஷன் சப்ட்ராக்ஷன் இதை உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு மேக்ஸ் மேலே ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடும். மேக்ஸ் மேலே ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் போக ஆரம்பிச்சிருவீங்க. எல்லா சம்ஸும் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் சம்ஸ்ன்றது ஒரு மேட்டராகவே இருக்காது. அதனால் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிங்க மக்களே. இதுதான் ஆக்சுவலாக நான் சொல்ல வந்த விஷயம். மற்றபடி உங்களுக்கு வீடியோஸ் நம்ம எப்படி வீடியோஸ் போக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டாப்பிக்குமே ஒரு பேசிக்கான சம்ஸ் ஒன்று இருக்கும், மீடியம் லெவல் சம்ஸ் இருக்கும், ஒரு ஹை லெவல் சம்ஸ் இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம கொண்டு போகலான்னு இருக்கும். எல்லா டாப்பிக்கையுமே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து கான்செப்ட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கிளியர் பண்ண வைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கிளியர் பண்ண வைக்கிறது தான் என்னோட மெயின் மோட்டிவே. உங்களுக்கு கான்செப்ட்ஸ் வந்து சப்போஸ் இப்போ எனக்கு வந்து இந்த மாடலில் எந்த சம் வந்தாலும் அதில் நான் டக்குன்னு அப்ளை பண்ணுவேன், இது பண்ணிடுவேன். அடுத்து ஒரு பெரிய சமயம் வருது, மெயின்ஸ் லெவல் சம் எடுத்துக்கோங்க. மெயின்ஸ் லெவல் சம்முக்கு வந்து நீங்கள் பேசிக் வந்து ஸ்ட்ராங்காக படிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் மெயின்ஸ் லெவல் சம்மில் உங்களோட ஐடியாஸை அப்ளையே பண்ண முடியும். ஓகேவா? ஐடியாஸ் எப்போ அப்ளை பண்ணீங்களோ அப்போ தான் உங்களுக்கு சம் ஆன்சர் வரும். மெயின்ஸில் பெருசாக ஒன்று சால்வ் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. நீங்கள் மெயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு கேண்டிடேட் இருக்கும், அவன் வந்து 10 சம் சால்வ் பண்ணுறான் அப்படின்னா நீங்கள் 12 சம் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தான் பாஸ், உங்களுக்கு தான் வேலை. கொஸ்டின் டஃப்பாக தான் இருக்கும், ஆனால் எல்லாருக்கும் டஃப்பாக தான் இருக்கும். உங்கள் ஒரு ஆளுக்கு மட்டும் டஃப்பாக இருக்காது, எல்லாருக்கும் டஃப்பாக தான் இருக்கும். நீங்கள் அந்த 1-2 சம் டிஃப்ரென்ஸ் கொடுக்குறீங்க தெரியுமா? நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அந்த அப்ளிகேஷன் சம்ஸில், எனக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து எனக்கு பேசிக் சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணுற விஷயம் தான் அந்த 1-2 சம் நீங்கள் கூட கொடுக்குற விஷயம் தான் நீங்கள் எக்ஸாமில் ஒரு பாஸ் ஆகிற கேண்டிடேட்டாக நீங்கள் ஆவீங்க. ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். இதை மட்டும் மனசில் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க மக்களே. மேக்ஸ் வந்து நீங்கள் இப்படி தான் கொண்டு போகணும். ப்ராக்டிஸ் தான். நான் இந்த வீடியோவில் பெருசாக ஒன்றும் வேறு எதுவும் சொல்லணும்லாம் வரல, ஸ்ட்ராட்டஜிலாம் பெருசாக ஒன்றும் சொல்லணும்னு வரல. நீங்கள் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணணும், உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும், அதை சொல்கிறதுக்காக தான் வந்த மக்களே. அவ்வளோதான் இந்த வீடியோ. பாருங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் கண்டிப்பாக வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் நல்லா படித்து பாஸ் ஆகி வேலைக்கு போகணும். நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி சொல்லி கொடுத்ததுக்கு ஏதாவது பிரயோஜனமாக இருக்கும் மக்களே. நன்றி. வாங்க நல்லா படிக்கும்.